ஆகஸ்ட் 25 தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு மதுரையில் பிளான் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு தமிழக அரசியலில் என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ அவங்க 2வது மாநாடை பிளான் பண்ணிட்டு வராங்க. அதுவும் மதுரையில். தமிழக அரசியலில் மதுரை எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பல தலைவர்களுக்கு இந்த மதுரை மண் தான் அரசியலில் ஒரு பெரிய எமர்ஜிங் பொலிட்டிக்கல் லீடராக மாறுவதற்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. இது மாதிரி பல காரணங்கள் இருக்கிறதால தான் இந்த மதுரை மாநாட்டை தலைவர் விஜய் அவர்களை இப்பத்துல இருந்தே டைரக்டா கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாநாட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் இடம்பெறும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த மதுரை மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவாக இருக்கும். அதாவது 2026 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனுக்கான அடுத்த கட்ட நகர்வா தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் என்னவாக இருக்கும், அவங்களோட மூவ் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த மதுரை மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் விளக்க இருக்கிறார் அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஒரு வருடத்துல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, பொலிட்டிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களோட கட்டமைப்பு எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு அப்படின்றத வெளிக்காட்டணும். எந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் சர்வைவ் ஆகுது அப்படின்றத வெளிப்படையா எடுத்து மக்களுக்கு தெரிவிக்கணும். இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கமா இதுவா தான் இருக்கும்னு பல பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் பதிவு பண்றாங்க. ஆகஸ்ட் 25 மதுரையில் நடக்க போற டிவிகே மாநாடு குறித்து உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.